ஏடிஎம் கார்டு இருக்கே இல்லையா சார்? ஹலோ, சொல்லுங்க சார். பேங்க் ஏடிஎம் கார்டு இருக்கே இல்லையா சார்? இருக்கு சார். என்ன பேங்க் சார்? எனக்கு ஐசிஐசி இருக்கு சார். இந்தியன் ஆமா பேங்க். கரெக்ட் சார். ஆமா சார், இந்தியன் பேங்க் மேனேஜர் பேசிக்கிறேன் சார். 3 நாள் முன்னாடி பிரான்ச்ல இருந்து மெசேஜ் கொடுத்து எஸ்எம்எஸ் கொடுத்து பாத்தீங்களா சார்? இல்லைங்களே, எதுவும் வரலைங்களே. எனக்கு ஐசிஐசில இருந்து தான் வந்துச்சு. சாரி சார், இன்னைக்கு டேட்ல ஏடிஎம் கார்டு லாக் ஆயிடுச்சு சார். 2019 புது ரூல்ஸ் வந்துருச்சு. ஏடிஎம் கார்டு ரெனுவல் பண்ணோம், வெரிஃபிகேஷன் பண்ணோம், ரெனுவல் பண்ணவே இல்லையா, இதுக்கு காரணம் லாக் ஆயிடுச்சு சார். அப்படிங்களா? லாக் பண்ணிருக்கீங்களா? நேத்து எடுத்தனே நானு. ஆமா, இப்போ லாக் ஆயிடுச்சு. இப்போ ரெனுவல் பண்ணலாமா, ஏடிஎம் கார்டு ஓபன் ஆகும் சரிங்களா? இப்போ ரெனுவல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணலாமா ஏடிஎம் கார்டு? ரெனிவல் நெக்ஸ்ட் வீக் பண்ணிக்கலாமே. ஏன்னா இப்ப அதுல பேமெண்ட் எதுவும் இல்ல. இப்போ ரெனுவல் வெரிஃபிகேஷன் பண்ணி தரேன், ஏடிஎம் கார்டு ஓபன் ஆகும், செல்லுக்கு மெசேஜ் வரும் சரிங்களா? ஏடிஎம் கார்டு கையில இருக்கா? ஏடிஎம் கார்டு இருக்கு, கையில இருக்கு. ஆமா, ஏடிஎம் கார்டு ஒரு செகண்ட் எடுத்து பாருங்க. ஏடிஎம் கார்டுல பாருங்க, ஓபன் பண்றதுக்கு 16 நம்பர் இருக்கா, 16 நம்பர் பார்த்து சொல்லுங்க, செல்லுக்கு மெசேஜ் வரும், ஏடிஎம் கார்டு ஓபன் ஆகும் சரிங்களா? இல்ல சார், எனக்கு நெக்ஸ்ட் வீக் ஓபன் பண்ணி கொடுங்களேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் தான் அதுல பேமெண்ட்டே வரும். ஆமா, இப்போ லாக் ஆயிடுச்சு சார். இப்போ ஓபன் பண்ணி தரேன் சார். ஏடிஎம் கார்டு ஒரு செகண்ட் எடுத்து பாருங்க, சொல்றேன் சார். இல்ல சார், அதுல எனக்கு பேமெண்ட்டே இல்ல. நான் எப்படி இதை யூஸ் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் வீக் தான் எனக்கு பேமெண்ட் வரும். ஆமா, எத்தனை டேட்ல சார்? எங்க சார்? எத்தனை டேட்ல பேமெண்ட் வரும் சார்? இது ஃபர்ஸ்ட் வீக்னா 7th வரும். எனக்கு சேலரி வரும் அதுல. ஆமா, சேலரி அக்கவுண்ட் இருக்கு சார். சேலரி அக்கவுண்ட். ஆமா, 7 டேட்ல வரும் சார். ஆமா, 7th வந்து எனக்கு சேலரி. இந்தியன் பேங்க்ல எனக்கு அக்கவுண்ட் இருக்கு. ஆமா சார், இப்போ ரினியூவல் வெரிஃபிகேஷன் பண்ணி தரேன். ஓகே சார், அப்புறம் ஏடிஎம் கார்டு ஓபன் ஆகும், அப்புறம் சேலரி வரும் சரிங்களா சார்? ஓ, அப்படி சொல்றீங்களா? ஆமா, ஏடிஎம் கார்டுல பாருங்க சார், ரினியூவல் வெரிஃபிகேஷன் நம்பர் இருக்கா, 16 நம்பர் சொல்லுங்க, செல்லுக்கு மெசேஜ் வரும், ஏடிஎம் கார்டு ஓபன் ஆகும் சரிங்களா? ஓ, அப்படிங்களா? ஆமா சார். சரி சார், நீங்க எந்த பிரான்ச்ல இருந்து பேசுறீங்க சார்? சென்னையில பேசிக்கிறேன், ஹெட் ஆபீஸ்ல இந்தியன் பேங்க் மேனேஜர் பேசிக்கிறேன் சார். உங்க நேம் சார்? ரவிக்குமார் பேசிக்கிறேன் சார். மிஸ்டர் ரவிக்குமார். ஓகே சார். ஓகே, நான் என்ன சொல்றது, பேமெண்ட் இல்லாம நான் ஒன்றும் பண்ண முடியாது சார். அதுல 7 டேட்ல வரும் சார், பணம் வரும் சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஏடிஎம் கார்டு ரெனுவல் பண்ணி தரேன் சரிங்களா? இல்ல சார், இப்போ நாங்க அப்ளை பண்ணிருக்கேன் அந்த ஜிப் வச்ச ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணல சார். இல்ல, இப்ப நியூக்கு அப்ளை பண்ணிருக்கேன். ஆமா, நியூ சார். நியூ ஓல்ட் கார்டு இருக்கு. ஓல்ட் கார்டு இப்போ அதுல ஜிப் கிடையாது, ஜிப் ஆர் சிம் கிடையாது. அதனால அது எனக்கு யூஸே ஆகாது. அது எப்படி உங்களால லாக் பண்ண முடியும் சார்? 2019 புது ரூல்ஸ் வந்துருச்சா, ஏடிஎம் கார்டு ரெனுவல் வெரிஃபிகேஷன் பண்ணோம் சரிங்களா சார்? ரெனுவல் பண்ணவே இல்லையா சார், இதுக்கு காரணம் லாக் ஆயிடுச்சு. ரெனுவல் இல்ல சார், நான் நியூ கார்டு கேட்டிருக்கேன். அந்த ஜிப் இல்லாத கார்டு எனக்கு ஒர்க்கே ஆகாதே. நியூ கார்டு லாக் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ரெனுவல் பண்ணி தரேன் சார், அப்புறம் நியூ கார்டு வரும் சரிங்களா சார்? ரெனுவலுக்கு ஃபார்ம், அப்ளிகேஷன், ஆன்லைன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? ஆமா சார். இப்போ ஆதார் கார்டு இருக்கா? ஆதார் கார்டு எங்க? ஆதார் கார்டு இருக்கு சார். இருக்கு. ஆமா, ஆதார் கார்டுல 12 நம்பர் இருக்கா, 12 நம்பர் சொல்லுங்க. அப்புறம் ஏடிஎம் கார்டுல 16 நம்பர் இருக்கா, 16 நம்பர் சொல்லுங்க. ஓகே சார். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என்னோட மெயில் ஐடி உங்களுக்கு இருக்குல்ல அந்த ரெஜிஸ்டர்ல? ஆமா, ஃபர்ஸ்ட் ஏடிஎம் கார்டு எடுங்க சொல்றேன். ஆமாங்க சார், உங்க மெயில் ஐடில இருந்து எனக்கு மெயில் பண்ணுங்க. ஆமா, ரிக்வெஸ்டேஷன் பண்ணுங்க. நீங்க ஆதார் நம்பர் ஆர் பேங்க் டீடைல்ஸ் ஆர் உங்க மெயில் ஐடில இருந்து எனக்கு மெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் எல்லாமே. ஆமா, அக்கவுண்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த், பின் நம்பர் யாருக்கு நான் சொல்லுவாது சரிங்களா சார்? சார், நீங்க பேங்க் மேனேஜர் தானே சார், இந்தியன் பேங்க்? ஆமா சார். உங்ககிட்ட இல்லாத டீடைல் சார். நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது என் பேஜ் ஓபன் பண்ண எல்லாமே இருக்குமே உங்ககிட்ட. அக்கௌண்ட் நம்பர்ல இருந்து, என் மெயில் ஐடில இருந்து, என் போன் நம்பர்ல இருந்து, ஆதார்ல இருந்து, இப்ப லாஸ்டா லிங்க் பண்ணிருக்கேன் என் ஆதார் நம்பரை. ஆமா சார், எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஆர் யூ பிரான்ச் மேனேஜர்? ஹலோ சார், நீங்க பிரான்ச் மேனேஜர் தானே? ஆமா சார். சென்னையில எந்த பிரான்ச்? இந்தியன் பேங்க் மேனேஜர் பேசிக்கிறேன். இந்தியன் பேங்க் சென்னை பிரான்ச். விச் பிரான்ச்? எந்த ஏரியா சொல்லுங்க. டி நகர்ல பேசிக்கிறேன் சார். டி நகர்ல எனக்கு அக்கவுண்டே இல்லையே. அக்கவுண்ட் ஹெட் ஆபீஸ் இருக்கா சார்? ஓகே. ஆமா சார், எனக்கு அக்கவுண்ட் இருக்குது செங்கல்பட்டு. சென்னையில இருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ல இருக்கு. ஆமா ஆமா, கரெக்ட்.
நீங்க மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே சார். ஓகே மிஸ்டர் ரவிக்குமார் ஃப்ரம் டி நகர் ஹெட் ஆஃபீஸ். எஸ் எஸ். ஓகே ஓகே. ப்ளீஸ் மெயில் மீ. ஓகே சார். ஓகே. யூ ஹேவ் டீடைல்ஸ்? ஹலோ சொல்லுங்க சார். என் பேர் தெரியுங்களா உங்களுக்கு? ரவிக்குமார் பேசிக்கிறேன். என் பேர் உங்க பேர் ரவிக்குமார். ஓகே, என் பேர் தெரியுமா? எல்லா டீடைல்ஸ் மெசேஜ் வரும். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். மெயில் பண்றீங்களா? என்ன மெயில் ஐடி பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு கேன்சல் பண்ணி தரேன். ஓகே தேங்க்யூ சார். கேன்சல் பண்றீங்களா? ஆமா சார். எப்படி கேன்சல் பண்ணுவீங்க? 2019 புது ரூல்ஸ் வந்துருச்சா சார்? புது ரூல்ஸ் வரட்டும் மிஸ்டர் ரவிக்குமார். என்னோட பெர்மிஷன் இல்லாம எப்படி நீங்க கேன்சல் பண்ணுவீங்க? எப்படி ரெனியூவல் பண்ணுவீங்க?